உலகில் பல்வேறு விதமான பறவைகள் வாழ்கின்றன. அவற்றில் சில மிகவும் வித்தியாசமான வாழ்க்கை முறையும் உடலமைப்பும் கொண்டவை. தென் அமெரிக்காவின் அமேசான் மற்றும் ஓரினோக்கோ ஆற்றுப் பகுதியிலே வாழும் ஹோட்சின் எனப்படும் பறவை அவற்றில் ஒன்று. தமிழில் இதனை வெடிர்போத்து அல்லது துர்நாற்ற பறவை என்றும் குறிப்பிடுவர். இதன் தனித்துவமான உணவு பழக்கம், உடலமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகள் இதனை உலக பறவைகளில் ஒரு உயிருடன் இருக்கும் பண்டைய சின்னம் என்று அழைக்க வைக்கின்றன. இந்த பறவை முழுமையாக இலைகளை மட்டுமே உண்ணும். ஜீரணிக்கும் போது பசு போல புளிக்கச் செய்வதால் உடலில் துர்நாற்றம் வீசுகிறது. அதனால் இதனை துர்நாற்ற பறவை என்றும் அழைக்கின்றனர். குஞ்சுகளின் சிறகுகளில் நகம் இருக்கும். அதை பயன்படுத்தி கிளைகளில் ஏறி நகரும். வெடிர்போத்து பறவைகள் எப்போதும் கூட்டமாக வாழ்கின்றன. இறைச்சிக்கு நாற்றம் இருப்பதால் மனிதர்கள் வேட்டையாடுவதில்லை. ஆனால் காடுகள் அழிவதால் வாழிடம் ஆபத்தில் உள்ளது. இயற்கையின் பல்வகைமைக்கும் உயிரியல் சமநிலைக்கும் ஓர் அரிய சான்றாகவே இந்த பறவை திகழ்கிறது. விஞ்ஞானிகளுக்கு பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள இந்த பறவை ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. இதன் குஞ்சுகளில் காணப்படும் சிறகு நகம் பண்டைய பறவைகளின் பண்பை நினைவூட்டுகிறது. இயற்கையின் அரிய படைப்பாக விளங்கும் வெடிர்போத்து பறவைகளின் தனித்துவத்தையும் உலகின் உயிர் வளங்களின் சிறப்பையும் நமக்கு காட்டுகிறது. இதனை பாதுகாப்பது மனிதர்களின் கடமை என்று சொல்லலாம்.